வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு பிளாகில் பேஜஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு ஏற்கனவே நம்மகிட்ட பிளாக் இருக்குது. ஸோ அந்த பிளாகில் எப்படி பேஜஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பிளாக்கர் இருக்குது. பிளாக்கர் எடுத்துடுங்க. ஏற்கனவே நாங்கள் பிளாக்கர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பிளாக்கரில் எப்படி பேஜஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துடுது. இதில் மொத்தம் 3 விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பேஜஸ், லேஅவுட் அண்ட் தீம். ஸோ இந்த இப்போ நம்ம பிளாக் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பிளாக் பார்த்தீங்கன்னா ஸோ இதான் பிளாக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு இருக்குது. இதில் நம்ம பேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். ஹோம், அதில் நோட்ஸ் இல்லைன்னா வீடியோஸ், அந்த மாதிரி மெனுஸ் ஆட் பண்ணுறது. ஸோ அந்த மெனு பேஜஸாக இருக்க போகுது. ஸோ அதை எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னுட்டு இது ஒரு தீம், டிஃப்ரெண்ட் தீம். ஸோ நம்ம இங்கே போனீங்க அப்படின்னா தீம்ஸில் நீங்கள் நிறைய தீம் இருக்குது. கஸ்டமைஸ் தீமு, அதாவது சிஸ்டத்துக்கு எப்படி இருக்கும், மொபைலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தீம் இருக்குது. இதில் நீங்கள் கீழே போனீங்கன்னா நிறைய தீம் இருக்குது. ஸோ அந்த ஒரு தீம் தான் நான் இப்போ எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக நான் எடுத்து வச்சுருக்கிற தீம் பார்த்திங்கன்னா டைனமிக் வியூ. இந்த தீம் தான் நான் எடுத்துருக்கிறேன், கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ நம்ம பேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பேஜ். ஸோ நேராக பேஜுக்கு போகிறீங்க. இதில் போனீங்கன்னா நியூ பேஜ். ஓகே, க்ரியேட் நியூ பேஜ் இல்லைன்னா நியூ பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு ஒன்று வைக்க போகிறேன். ஸோ பேஜ் உடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு வைக்க போகிறேன். வெல்கம் டு மை வீடியோ பேஜ் அப்படின்னு வைக்க போகிறேன். ஸோ இதை நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் இதில் வியூ பார்த்தீங்கன்னா மறுபடியும் போய் இதில் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட் பேஜில் இங்கே ஹோம் மட்டும்தான் இருக்கும், வீடியோஸ் வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது பேஜு அடுத்தாப்புல லேஅவுட். இந்த லேஅவுட்டுக்கு வாங்க. இந்த லேஅவுட் வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இந்த சைடு பார் ரைட் ஒன் அப்படின்னு இருக்கும். அதில் ஆட் கேஜெட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஆட் கேஜெட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு மெனு வரும். இதில் ஆட் கேஜெட். இந்த ஆட் கேஜெட்டில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு மெனு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், ஏற்கனவே ஹோம் இருக்குது. அடுத்தால வீடியோஸ், நம்ம ஆட் பண்ண பேஜ். ஸோ நான் அந்த ஏற்கனவே இருக்கிற ஹோமுக்கு எடுத்து விட்டுறேன். ஏன்னா நம்மகிட்ட ஏற்கனவே ஹோம் இருக்குது. ஸோ அதை எடுத்து விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும், அதை ஏன் ஹோம் எடுத்து விட்றோம் அப்படின்னு சொல்லி. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சேவ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நீங்கள் இப்போ போய் மறுபடியும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் பேஜை, உங்களுடைய பிளாக் பேஜை பண்ணிங்கன்னா இப்போவும் வீடியோஸ் வந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம ஏன் ஹோம் நம்ம எடுத்து விட்டேன் அப்படிங்கிறதுக்கு, இப்போ நீங்கள் மறுபடியும் போனீங்கன்னா இந்த ஆட் கேஜெட்டு கீழே பேஜஸ் இருக்கும். நீங்கள் அதை எடிட் போயிட்டு நீங்கள் நான் அன்கிளிக் பண்ணதை நான் மறுபடியும் எடுத்து விட்டேன் அப்படின்னா அந்த ஹோம்ங்கிறது இங்கே வரும். நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் போய் அதில் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா டூ டைம்ஸ் ஹோம் வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம அந்த பேஜஸில் எடுத்து விடுறது. ஆல்ரெடி ஹோம் இருக்குது. அதோட அந்த வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணால் என்ன இருக்கும் அப்படின்னா வெல்கம் டு மை வீடியோ பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு மை வீடியோ பேஜ்.
ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த ஹோமை எடுத்து விட்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பிளாக்ல இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு அதில் எப்படி மெனுஸ் வைக்கிறது, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன், எப்படி மெனுஸ் வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பழகிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஃபாலோவர்ஸ் வச்சு கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நிறைய ஃபாலோவர்ஸ் இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ இதில் ஃபாலோவர்ஸ் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. நிறையா வீடியோஸ் இனிமேல் உங்களுக்கு இதில் வரும். தேங்க்யூ, நன்றி.